என் பையன் இன்னைக்கு அவனுக்கு வந்து 22 வயசாச்சு. அவன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். 7ஆம் கிளாஸ் அவன் டான்ஸ் நல்லா ஆடுவான். அப்போ வந்து டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் போய் கலந்துக்குவான். இதே 100 ஃபீட் ரோட்டில் அப்படியே நேராக போனீங்கன்னா 7th ஸ்ட்ரீட்டில் CMSன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் அன்றைக்கி டான்ஸ் காம்படிஷன். அன்றைக்கி வந்து இட் வாஸ் அ சண்டே. எனக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டே தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சண்டே தான் டிரான்ஸ் இந்தியா மீட்டிங்ஸ் எல்லா பக்கம் நடக்கும். அப்போ டிரான்ஸ் இந்தியாவுடைய மீட்டிங் வந்து எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. காலையில் நான் எல்லாம் அப்போல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கோயம்புத்தூர் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். கோயம்புத்தூர் மீட்டிங் முடிச்சுட்டு ஈரோடு மீட்டிங் போவேன். ஈரோடு மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பூர் மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சண்டே மட்டும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 ஊரில் மூணு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுவேன். அப்போ சண்டே தான் இருக்கிறதுலே பயங்கர பிஸியான நாள். ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 கார் இருந்துச்சு. ஒரு கார் சர்வீஸ் போயிருந்தது, ஒரு கார் தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தது. அப்போ என் பையன் முந்தின நாள் சனிக்கிழமை நான் வீட்டுக்கு போகும்போது, டேடி நாளைக்கு நீங்கள் காரில் போகாதீங்க, 2 வீலரில் போங்க, எனக்கு கார் வேணுங்கிறான். எனக்கு புரியல ஏன்டா அப்படின்னா, இல்லை நாளைக்கு எனக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் காம்படிஷனுக்கு நான் போகணும், எனக்கு கார் வேணும், நீங்கள் 2 வீலரில் போங்க அப்படின்னா. என்னால் அவனை சமாதானப்படுத்த முடியல. நான் என் ஒய்ஃப் கிட்ட போய், பாருப்பா நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 மீட்டிங் இருக்குது, நாளைக்கு இன்னொரு 4வது மீட்டிங் கூட போக வேண்டிய சான்ஸ் இருந்தாலும் கோயம்புத்தூரில் 2 மீட்டிங் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் என்னால் நாளைக்கு சத்தியமாக முடியாது, நீ பார்த்து அவனை ஏதோ சமாளிச்சு கால் டாக்ஸியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவகிட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்து வைங்காச்சு. காலையில் எழுந்திரிச்சு எப்போ போல் என்னோட ரொட்டீன் முடிஞ்சிட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனப்போ இந்த டான்ஸ் காம்படிஷன் போனாங்களே என்னாச்சுன்னு கேட்கலாங்கிறதுக்காக என் ஒய்ஃப் கிட்ட கேட்குறேன், இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவள் கதை சொல்கிறது என்னென்னா, இவங்க கால் டாக்ஸியில் புக் பண்ணி கால் டாக்ஸியில் வந்திருக்காங்க. கால் டாக்ஸியில் இந்த 100 ஃபீட் ரோட் மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு உள்ளே பூந்து போகணும். அடுத்து மெயின் ரோட்லேருந்து அந்த 7th ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகணும். 10th ஸ்ட்ரீட்டில் 9th ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகணும். அப்போ அந்த உள்ளே போகிறதுக்கு அந்த கார்னர் போகும்போது டாக்ஸி திரும்புறதுக்கு முன்னாடியே பையன் இங்கே நிறுத்துங்கன்ட்டான். அப்போ டிரைவர் அங்கேயே நிறுத்தியாச்சு. இவங்க 2 பேர், அம்மா பையன் 2 பேர் அங்கிருந்து இறங்கி நடந்து போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. ஏன்டான்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்கா. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான்னா, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஞாபகம் வச்சுக்கேன். அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான், எனக்கு நான் வாடகை காரில், என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வர்றாங்க, வாடகை காரில் போய் இறங்குனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு அவமானம்னு சொன்னானாமா அவன். இல்லை நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். என் வீட்டில் 2 கார் இருக்கு. சின்ன கார்னா என்ன, பெரிய கார்னா என்ன, வாடகை கார்னா என்னங்கிற வித்தியாசங்கள் என் பையனுக்கு தெரியும். அதனால் வாடகை காரில் போனால் அவமானம், வாடகை காரில் என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நான் போய் இறங்க மாட்டேன், இங்கிருந்து நடந்து கூட போயிடலாம், அப்பா அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாருன்னு போய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் நடந்து போயிருக்காங்க. கரெக்டா இல்லை? இந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளை நீங்கள் வையுங்களேன். காரே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி காரில் வந்து ஸ்கூலில் இறங்கணும் அப்படிங்கிற என்ன ஆசை, கனவு இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்ன பண்ண போறீங்க? நாளை காலையில் போய் ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு இனிமேல் யாரும் அவங்க குழந்தைகளை ஸ்கூலில் காரில் கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட போறீங்களா? சார் யாரையும் வந்து சின்னதாலாம் இட போடாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல, என் பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டான். ஆல்ரெடி கார் இருக்கு, வாடகை கார் வேண்டாம் டேடி, எனக்கு சொந்த கார் தான் வேணும், வாடகை கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லலை, அவ்வளோதான். சொல்லாமல் இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் இல்லை, கனவுகள் இல்லை நினச்சிடாதீங்க. ஏழைகளாக பிறப்பதில் தவறில்லை, ஏழைகளாக வாழ்வதில் தவறில்லை, ஏழைகளாகவே சாவதிலும் தவறில்லை. ஏழையாக பிறக்கலாங்க, உங்கள் பிறப்புரிமைங்க. ஏழையாக வாழலாங்க, உங்கள் ரைட்ஸுங்க. ஏழையாகவே சாகலாங்க, எவனும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுங்க. ஆனால் உங்கள் யாருக்குமே இல்லாத ஒரு உரிமையை சொல்லட்டா? ஏழையாக பிறக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஏழையாக வாழ்றதுக்கு உரிமை இருக்குது, ஏழையாக சாகிறதுக்கு உரிமை இருக்குது. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை, குழந்தைகளை ஏழையாக வச்சுக்கிற உரிமை உங்கள் யாருக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏழைகளாக வாழ்வதில் தவறில்லை, சாவதில் தவறில்லை, பிறப்பதில் தவறில்லை. நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை ஏழையாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு துரோகம் இல்லை ஒரு குற்றம் உலகத்திலே கிடையாது. அந்த கிரைமை செஞ்சிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், எனக்கு தெரியல சார், எனக்கு எந்த ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைக்கல சார், அறிவு இல்லை சார், எனக்கு யாரும் என் கண்ணை திறக்கல சார், அவங்க எல்லாம் பண்ணட்டும் சார் இந்த தப்ப. இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு ப்ரூஃப்ஸை காட்டியாச்சுங்க. இத்தனை ப்ரூஃப்ஸ் ஆதாரத்தோட காட்டிட்டு உங்க கண்ணு முன்னாடி லைவா நிக்குது. we are standing before you live. இந்த இடத்துல காரணங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களை விட மிகப்பெரிய குற்றவாளி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த தவறை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்களுடைய அனைத்து கனவுகளும் ஆசைகளும்
டிரான்ஸ் இந்தியா மூலமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சில இடங்களில் வார்த்தைகள் நான் கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வார்த்தைகள் நான் ஹார்ஷாக யூஸ் பண்ணது எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லணும்னு நான் நினச்ச விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தானோ தவிர, யாரையோ இப்போ டாக்டரை பற்றி பேசினா டாக்டரை இழிவுபடுத்துறதுக்காகவோ, நடிகரை பற்றி பேசினா நடிகரை இழிவுபடுத்துறதுக்காகவோ, இல்லை யாராச்சும் அவன் இவன்னு பேசியிருந்தா அடுத்தவங்களை மரியாதை குறைவாக பேசுறதுக்காகவோ இல்லை. இல்லை அப்படி தான் நான் கெட்டவன், நீங்கள் மரியாதையை தெரியாதவன் நீங்கள் நினச்சா கூட நினச்சிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜெயிச்சிருங்க. என்ன நீங்கள் மரியாதையானவன் நினச்சலாம் எனக்கு ஒரு தேவையில்லை. நீங்கள் என்ன வேணால் தப்பாக வேணால் நினச்சிங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுக்காக டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்களோ, எதுக்காக இந்த பிஸ்னஸை எடுத்தீங்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ கிரேட் இயர். 2021 should be ours. Wish you all the best.